இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக இயங்கும் சாய தொழிற்சாலைகளை இழுத்து மூடக்கோரி பொதுமக்கள் மற்றும் கொங்கு விடுதலை புலிகள் உள்ளிட்ட அமைப்பினர் சாலையில் பாடை கட்டி ஒப்பாரி வைக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். தீர்ப்பதற்கு யாரும் இல்லை. குறையை தீர்ப்பதற்கு எங்கள் குறையை தீர்ப்பதற்கு யாரும் இல்லை. யாரும் இல்லை. யாரும் இல்லை. யாரும் இல்லை. ஐயையோ 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 சாகுறோம் சாகுறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி வணக்கம். இந்த போராட்டம் குறித்த முழு விவரம் என்ன? அகிலா வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வசந்தா நகரில் தற்போது பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கும் சாய தொழிற்சாலைகளை இழுத்து மூட கோரியும் அதே சமயத்தில் சாய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் அந்த கழிவு நீரால் முற்றிலுமாக பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு பாழடைந்தது என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வசந்தநகர் பள்ளிப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மற்றும் கொங்கு விடுதலை புலியினர் பல்வேறு அமைப்பை சார்ந்த அமைப்புகள் தற்போது வசந்தநகர் பகுதியில் வந்து பாடை கட்டி ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தினை பொறுத்தவரை பள்ளிப்பாளையம், வசந்தநகர், களியனூர், ஆவத்திப்பாளையம், குமராப்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் சுமார் 250க்கும் மேற்பட்ட சாய தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இதில் குறிப்பாக சட்டவிரோதமாக இயங்கும் சாய தொழிற்சாலைகளிலிருந்தும் அனுமதி பெற்று இயங்கும் சாய தொழிற்சாலைகளிலிருந்து இரவு நேரங்களில் 2 மணி முதல் அதிகாலை 6 மணி வரையில சாக்கடை கால்வாய்களில் நேரடியாக சாய கழிவுநீர் என்பது கலந்துவிடப்படுகிறது. இந்த சாய கழிவுநீர் அனைத்துமே அருகில் இருக்கின்ற பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு, வசந்தநகர் காவேரி ஆறு, குமராப்பாளையம் காவிரி ஆற்று பகுதிகளில் நேரடியாக கலந்து வருகிறது. இதனால் முற்றிலுமாக காவிரி ஆறு பாலடைந்து வருகிறது என்றும் இதே சமயத்தில் இந்த தொழிற்சாலைகளை இழுத்து மூடக்கோரி பல்வேறு முறையில் வந்து மனுக்கள் அதே சமயத்தில் புகார்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி தற்போது பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வசந்தநகர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் கொங்கு விடுதலை புலிகள் கட்சி மற்றும் லோக் ஜனசக்தி கட்சி என பல்வேறு அமைப்புகள் சார்பில் தற்போது பாடை கட்டி ஒப்பாரி வைக்கும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஒப்பாரி போராட்டத்தில் வந்து கட்டிலில் ஒருவரை அமர வைத்து அவருக்கு கேன்சர் என்ற பல்வேறு வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியும் அதே சமயத்தில் சாய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் அந்த கழிவுநீர்களை ஒரு பாட்டிலில் பிடித்து சாலை முழுவதும் ஊற்றி கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரசு அதிகாரிகள் தலைமையில வந்து சாய உரிமையாளர்களுக்கான அந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெற்ற நிலையில இன்று கூட சாய தொழிற்சாலைகளிலிருந்து அந்த கழிவுநீர் என்பது நேரடியாக காவிரி ஆற்றில் கலந்து விடப்பட்டுவது குறித்து தற்போது அந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் ஒப்பாரி வைக்கும் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.